தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து வரும் பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்துள்ளதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருமயம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரகுபதி மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ரகுபதி, சிறுபான்மையின மக்களின் காவலனாக திமுக திகழ்வதாக கூறினார். தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து வரும் பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், பாஜகவிடம் அதிமுகவை அடகு வைத்த பழனிசாமிக்கு தேர்தலில் மக்கள் தக்க பாடம் கற்பிப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக தேர்தல் அறிக்கைதான் தற்போது சூப்பர் ஸ்டாராக திகழ்வதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். அரசின் சார்பிலே மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், புதிய உரிமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம் அடுக்கிக் கொண்டே போகிறார். இத்தனை சமூக நல திட்டங்களையும் எந்த அரசாவது கொண்டு வந்ததா? நாங்கள் கொண்டு வந்துவிட்டு உங்களிடத்தில் ஓட்டு கேட்கின்றோம். நாங்கள் கொண்டு வர போகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் கொண்டு வந்து காண்பித்து நிறைவேற்றி எங்களால் இது முடியும் என்று சொல்லி உங்களிடத்தில் ஓட்டு கேட்கிறோம். எனவே மக்களுக்கு உதவுகின்ற ஆட்சி என்று இந்தியாவிலே எடுத்துக்கொண்டால் அதில் முதலாவது இடம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து வரும் பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்துள்ளதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருமயம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரகுபதி மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ரகுபதி, சிறுபான்மையின மக்களின் காவலனாக திமுக திகழ்வதாக கூறினார். தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து வரும் பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், பாஜகவிடம் அதிமுகவை அடகு வைத்த பழனிசாமிக்கு தேர்தலில் மக்கள் தக்க பாடம் கற்பிப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுக தேர்தல் அறிக்கைதான் தற்போது சூப்பர் ஸ்டாராக திகழ்வதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். அரசின் சார்பிலே மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், புதிய உரிமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம் அடுக்கிக் கொண்டே போகிறார். இத்தனை சமூக நல திட்டங்களையும் எந்த அரசாவது கொண்டு வந்ததா? நாங்கள் கொண்டு வந்துவிட்டு உங்களிடத்தில் ஓட்டு கேட்கின்றோம். நாங்கள் கொண்டு வர போகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் கொண்டு வந்து காண்பித்து நிறைவேற்றி எங்களால் இது முடியும் என்று சொல்லி உங்களிடத்தில் ஓட்டு கேட்கிறோம். எனவே மக்களுக்கு உதவுகின்ற ஆட்சி என்று இந்தியாவிலே எடுத்துக்கொண்டால்